மிளகு விரதத்தின் முக்கிய பயன் குழந்தை வரம் பெறுவதாகும். இது மிகவும் கடுமையான சஷ்டி விரத முறைகளில் ஒன்றாகும். இந்த விரதத்தின் போது முதல் நாள் ஒரு மிளகு, அடுத்த நாள் 2 மிளகு என மிளகின் எண்ணிக்கையை அதிகரித்து மிளகுடன் நாள் முழுவதும் தண்ணீர் மட்டும் குடித்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்பது சஷ்டியில் இருந்தால்தான் கருப்பையில் வரும் என்ற வரிகளில் இருந்து வந்தது. எனவே சஷ்டியில் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருந்தால் அந்த முருகனின் அருள் கிடைத்து நினைத்தது நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்கள் மிளகு விரதம் இருந்தால் பலன் கிடைக்கும் என்பது உண்மையில் ஒன்று. இதில் பால், பழம் என எந்த உணவையும் உட்கொள்ளாமல் வெறும் மிளகு மற்றும் தண்ணீர் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த விரதத்தை பின்பற்றுவதற்கு முன் உடல்நல பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. மிளகை சாப்பிடும் பேயாது முருகனே நெருப்பு வடிவமாக வயிற்றுக்குள் சென்று கருப்பையில் இருக்கும் குறைகளை பேயாக்கி குழந்தை பாக்கியம் பெற வைப்பார். அறிவியல் ரீதியாக விரதம் இருக்கும் போது நம்முடைய செரிமான உறுப்புகள் ஓய்வெடுக்கின்றன. உடல் பருமன் குறையும், கருப்பையில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும், ரத்தம் தூய்மை, மனம் அமைதி அடையும். ஓம் முருகா என்று முருகனை மனதில் நினைத்து இந்த விரதத்தை தைரியமாக தொடங்குங்கள்.